பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான பிள்ளைகள், இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளையும் புனித நாள் என்று சொல்லுவார்கள். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிப்பதற்கு கொண்டு போகிற நாட்கள். ஆகையால் ஒவ்வொரு நாளையும் ஹோலி டே, பரிசுத்தமான நாள் என்று சொல்லுவார்கள். இந்த நாட்களிலே நாம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் தியானிக்கிற நாளாக மாற்றிக்கொள்ளலாமா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எவ்வளவு பாடு பாருங்களேன். நாம் அவரை பார்க்கறதுக்கு கூட ஒரு நல்ல முகச்சாடை இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு முகம், அப்படிப்பட்ட கொடுமையான பாதிப்பினாலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்ம விரும்புற மாதிரி அவர் இல்லை, ஆனா இன்னைக்கு அவர் விரும்புற மாதிரி நம்ம இருக்கிறோமா? எனக்கு அன்பான திட்ட பிள்ளைகளே, நமக்காக அவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே. தன்னுடைய முகங்களை பிப்பதற்கும் தன்னுடைய சரீரங்களை உழவன் உழுவது போல உழுவதற்கும் ஒப்பு கொடுத்தாரே. அவரை பார்க்கிறதுக்கு ஒரு பார்வைக்கு கூட அந்த சரியான முகம் இல்லாம இருந்துச்சு. அவ்வளவு சிதைக்கப்பட்டிருந்தது இயேசு கிறிஸ்துவின் முகம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, எதற்காக தெரியுமா? நம்மை நல்ல ரூபமுள்ள மனுஷனாக, பாவத்தின் ரூபமாய் அல்ல, பரிசுத்தத்தின் ரூபமாக மாற்றும்படியாகவே இந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய முகத்தை நிற்பதற்கும், தன்னுடைய முகத்தை கிழிப்பதற்கும், தன்னுடைய சரீரத்தை கிழிப்பதற்குமா ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு ஒன்றே ஒன்றுதான் தேவன் உலகத்தில் எதிர்பார்க்கிறார். நான் உனக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தேன். நீ பார்க்கிற மாதிரி நான் அந்த நிலைமையில இல்லை. ஆனா இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒண்ணு விரும்புகிறேன். நான் பார்க்கிற மாதிரி உன்னுடைய ரூபம் மாறட்டும், அந்த சாந்த குணமுள்ள ரூபம் மாறட்டும், அந்த அமைதியில் உள்ள ரூபம் மாறட்டும், எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிற ரூபம் மாறட்டும். அன்பான திட்ட பிள்ளைகளே, ஒருபொழுதும் சோர்ந்து போகாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பாடுகளை சகித்திருக்கிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்திருக்கிற தேவன் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதங்களை செய்வார். ஆனா நம்ம அவர் விரும்புகிறது போல மாறுவோம். நம்முடைய முகச்சாடைகள் மாறட்டும், நம்முடைய முக பாவனைகள் மாறட்டும், நம்முடைய பார்வைகள் மாறட்டும். ஏனென்றால் அவர் விரும்புகிற ரூபம் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு அவர் விரும்புகிற ரூபமாக நாம் மாற ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க விரும்புகிற முகம் எனக்கு காணப்படட்டும், எனக்கு உதவி செய்யுங்க என்று இன்றைக்கு ஒரு ஜெபமாக எடுத்து இந்த நாளை தேவனுக்கு என்று அர்ப்பணித்து நம்முடைய முகங்களை தேவன் விரும்புகிற முகங்களாக தேவன் மாற்றி கொடுக்க நமக்கு உதவி செய்வாராக. God bless you.